அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த மக்களவை தேர்தல் முடிஞ்ச கையோட 26ல் நடக்க போற சட்டமன்ற தேர்தலுக்கு பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் தயாராக ஆரம்பிச்சிருக்காரு. இது குறித்து அந்த முழுமையா பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே இப்போதான் தேர்தல் முடிஞ்சிருக்கு அப்படின்னு ஓய்வு பெற நிலையில சீமான் அவர்களும் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளும் பாத்தீங்கன்னா 26ல் நடக்க போற சட்டமன்ற தேர்தலுக்கே தயாராக ஆரம்பிச்சிருக்காங்க. இதனுடைய ஒரு முன்னெடுப்பாக சீமான் அவர்கள் என்ன முடிவெடுத்திருக்காரு அப்படின்னா, நம்ம எத்தனையோ பொதுக்கூட்டங்கள்ல கானா பாடல்கள் போட்டிருக்கோம் அப்படின்னும், இந்த கானா பாடல்கள் அனைத்துமே தமிழ் தேசியத்திற்கும் கேப்டன் பிரபாகரனையும் முன்னிறுத்தி இருக்கக்கூடிய பாடல்களாக இருக்கிறதுனால இனி வர பொதுக்கூட்டங்கள்ல நம்ம தனியாக ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தலாம் அப்படின்னும், இந்த பாடல்கள் அனைத்திற்குமே நானே இசையமைக்கிறேன், நானே வரிகள் எழுதுறேன் அப்படின்னு சீமான் அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்காரு. எதையாவது ஒரு விஷயத்தை புதுமையாக பண்ணா மட்டும்தான் மக்கள் மத்தியில கவனத்தை ஈர்க்க முடியும் அப்படின்ற நோக்கத்துல தான் பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. ஏற்கனவே தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சீமான் நிறைய படங்களுக்கு உதவி இருக்காரு, நிறைய பாடல்கள் உருவாக்குறதுக்கு உதவி இருக்காரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம். உதாரணத்திற்கு வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளியாகி இருந்த அசுரன் திரைப்படத்திற்கெல்லாம் பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் தான் இந்த பாடல்களுக்கு உதவி பண்ணாரு அப்படின்னு ஜிவி பிரகாஷும் வெற்றிமாறனும் நேரடியாகவே ஒரு நேர்காணல ஒத்துக்கிட்டது. சீமான் அவர்களுக்கு இந்த அளவுக்கு திறமை இருக்கா அப்படின்னு அனைவருமே வியக்க வைக்கிற வகையில் தான் இருந்துச்சு. இயக்குனராக இருந்த காலத்திலே சீமான் அவர்கள் இந்த மாதிரி பாடல்கள் இசையமைக்கிறதுக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு அப்படின்னு இளையராஜா கூட பாத்தீங்கன்னா ஒரு மேடையில் சொல்லியிருந்தாரு. இந்த அளவுக்கு இசையில ஆர்வம் இருக்கக்கூடிய சீமான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் போது ஒரு முன்னெடுப்பாக நம்மளே ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தலாம் அப்படின்னும், இந்த மாதிரி ஒரு இசை நிகழ்ச்சியை எந்த ஒரு அரசியல் கட்சியும் நடத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை, இதனால இதை நம்ம தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சீமான் அவர்கள் முடிவெடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பொதுக்கூட்டம் முழுக்க நிறைய வித்தியாசமான பாடல்களும், அந்த பாடல்கள் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கேப்டன் பிரபாகரனையும் அதற்கு பிறகு தமிழ் தேசியத்தையும் முன்னிறுத்தி மட்டுமே இருக்க போகுது அப்படின்னு, அந்த வகையில் தான் நான் பாடல் எழுத போறேன் அப்படின்னு சீமான் அவர்கள் முடிவெடுத்திருக்காரு. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா இன்றைய தினம் நடக்க போற நாம் தமிழர் கட்சியுடைய செய்தியாளர்கள் சந்திப்புல சீமான் சொல்லுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்கு. மேலும் இந்த விஷயம் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒருவேளை சீமான் அவர்கள் இந்த மாதிரி அவரே பாடல் எழுதி இசையமைத்து ஒரு பொதுக்கூட்டத்தில் வெளியிட்டாரு அப்படின்னா அதற்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.